வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கவங்க தோற்று போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில நேரங்கள்ல மற்ற எல்லாவற்றையும் விட நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய எதிர்பார்ப்பும் தான் அதிக அளவுல நம்மை தோல்வியடைய செய்யும். தவறான விஷயத்து மேல நாம வைக்கக்கூடிய நம்பிக்கையும் தவறானவங்க கிட்ட நாம காட்டக்கூடிய எதிர்பார்ப்பும் தான் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்முடைய எல்லா நம்பிக்கையும் சரியானதா இருக்கும்னு சொல்லிட முடியாது. சில நம்பிக்கை குருட்டுத்தனமானதா இருக்கலாம், சில நம்பிக்கை முட்டாள்தனமானதாக இருக்கலாம், சில நம்பிக்கை தேவையற்றதாக இருக்கலாம், சில நம்பிக்கை அர்த்தமற்றதாக இருக்கலாம். எப்படி அதை நாம கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஒன்றில் மேல் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் நம்மை முன்னோக்கி முன்னேற்றத்தை நோக்கி உந்தி தள்ளணும். மாறாக நம்மை பின்னோக்கி இழுக்கிறதென்றால் நம்முடைய நம்பிக்கை தவறானது என்பதை நாம் உணர வேண்டும். எந்த விதமான நம்பிக்கை நம்முடைய ஆழ்மனசுல இருக்கின்றதோ அதை சார்ந்த பழக்க வழக்கங்கள்ல தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஈடுபடுவோம். நம்முடைய ஆழ்மனசுல இருக்கக்கூடிய ஒரு சில நம்பிக்கையை மாற்றாமல் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றுவது என்பது இயலாத காரியம். பொய்யான சில நம்பிக்கைய நாம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பல விதங்களை நம்ம பாதிக்கப்படுறோம். வாழ்க்கை ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு போதிக்கும். சில பேருக்கு அவங்களுடைய நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு தவறுன்னு தெரியும், ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், ரொம்ப வருஷமா அதுல ஊறி போய் இருப்பாங்க. உடனே மாறணும் அப்படின்னா அது அவர்களுக்கு சிரமமான காரியம். வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் நம்மளை அழிக்குதுன்னு தெரியும் போது அவைகளை நாம் மாற்றிக்கொள்ளணும். மாற மறுத்தால் தவிர்க்க இயலாத சில விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். நாம உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைய அதிக அளவுல பாதிக்கும். அப்படி பொய்யான சில காரியங்களை உண்மை என்று நாம் நம்பக்கூடாது என்பதற்காக தான் நம் வள்ளுவர் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது பொய்யானவற்றை உண்மை என்று எண்ணும் மயக்கத்தினால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும். நன்றிகள்.